நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டங்கள் என்னெல்லாமோ நடந்திருக்குங்க. ஆனால் அப்படிலாம் நடக்கும்போது ஒரே ஒரு ஆள் அது யாருன்னே தெரியாதுங்க. அந்த ஆளுக்கும் நமக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒருத்தங்க அவங்க பண்ண ஒரு சின்ன உதவியோ இல்லை அவங்க பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன விஷயமோ நம்ம லைஃபே மாற்றிருக்கும், நம்ம பிரச்சனையே சால்வ் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி தாங்க ஒரு உண்மையான ஒரு சம்பவமே இந்த கேஸில் நடந்துச்சு. ஆனால் என்னதான் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயம். ஒரு பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதுக்கெலாம் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அந்த பொம்பளை தாங்க. ஸோ என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். சட்டுப்புட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பாருங்கள். அது போக இந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்துலாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விலாவரியாக பார்க்கலாம். கர்நாடகா மாவட்டம் பெங்களூரை சேர்ந்தவர் தாங்க நாகராஜ். இவருக்கு 38 வயசு. இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவியோட பேர் மம்தா. அவங்களுக்கு 28 வயசு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃபேமிலிங்க. அதாவது கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆகுது. ரெண்டு பேரும் ஒரு தனி வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அந்த மமிதாங்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபு. அந்த நாகராஜுங்கிறவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாருங்க. அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா எப்போனாலும் டே ஷிஃப்ட் இருக்கும், சில நேரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட வேலை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்பவுமே நல்லா தாங்க இவங்க குடும்பமானது போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணமாகி பல வருஷம் ஆனாலுமே இன்னுமே குழந்தை இல்லைங்க. ஸோ இதனால அவங்க நிறைய கோயிலாக ஏறி இறங்கி குழந்தைக்காக வேண்டதுமே உண்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகளோட ஒரு நல்லா போயிட்டு இருக்கு ஒரு அருமையான குடும்பம்னே சொல்லலாம். அது போக அந்த மமிதா மேலே அந்த நாகராஜ் ரொம்பவுமே அன்பாக இருப்பார், நல்லா பார்த்துப்பார். என்னதான் குழந்தை இல்லைன்னாலுமே அந்த மமிதாவே ஒரு குழந்தை மாதிரி நல்லாவே பார்த்துக்கிற ஒரு ஆள் தாங்க நாகராஜ். இப்போ நல்லா இருந்த குடும்பத்தில் திடீர்னு சனியம் பூந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 டிசம்பர் 14 வேலையை முடிச்சுட்டு நாகராஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் ஒரு 9 மணி போல் ஆகுது. குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு டிவியை பார்க்குறாருங்க. ஒரு 9:15 போல் யாரோ காலிங் பில் தட்டுறாங்க. யாரா இந்த டைமில் காலிங் பில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஒரு 3 பேர் முகமுடியெல்லாம் போட்டு வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. டக்குன்னு இவர் திறந்த கேப்பில் இவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வந்திருக்க 3 பேரும் கொள்ளக்காரங்கன்னு தெரியுது. இதை பார்த்த நாகராஜனுக்கும் சரி மமிதாவுக்கும் சரி பயங்கரமான ஷாக்கு. என்ன பண்ணனே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் எந்த வீடுமே அவ்வளோத்துக்குள்ளே கிட்ட கிடையாதுங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது பெங்களூரோட அவுட்டர் பகுதியில். ஸோ இதனால அக்கம் பக்கம் யாரையும் கூப்பிட முடியாது, நம்ம யாருக்கும் ஃபோன் அடிக்கவும் முடியாது. பயங்கரமாக லாக் ஆயாச்சு. இவங்க கத்துனா கூட யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரி இடத்துல தான் இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் இவங்க ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் வரல. அதாவது இவங்க கணவன் மனைவிக்கு நடுவில் இல்லாமல் மொத்தமாகவே பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஃபேமிலியாக தானே இருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. அந்த 3 பேர் கழுத்தில் உள்ளது கையில் உள்ள எல்லா நகையும் கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ வேறு வழியே இல்லை. உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ என்னாச்சு, செயின் கையில் உள்ள கை செயின், கழுத்தில் உள்ள செயின், மோதிரம் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அப்புறம் மமிதாட்டையும் கத்தியை காட்டி மிரட்டி நீ கொடு, நகையெல்லாம் கொடு அப்படிங்காங்க. மமிதா என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது, என் நகையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு முரண்டு பிடிக்கிறா. அதுக்கப்புறம் நாகராஜ் எம்மா நீ கொடுத்துருமா, ஏதாவது பண்ணிட போகிறாங்க, நீ கொடுத்துரு அப்படிங்காங்க. ஸோ உடனே மமிதாவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்தாச்சு கொள்ளையடிச்சாச்சு போக வேண்டியதானே. அப்படி போகாமல் நாகராஜை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசி உன்னை கொலை பண்ண போகிறேங்க. நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, செயின்லாம் கொடுத்துட்டோம், இப்போ ஏன்டா கொலை பண்ண போகிறீங்கன்னு இருக்கு. இல்லை ஒன்றை நாங்கள் கொலை பண்ண போகிறோம், நீ நாளை பின்ன எங்களை ஏதாவது பண்ணிடுவேன், போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி அந்த நாகராஜனை மட்டும் கொலை பண்ணதுக்கு போகிறாங்க. நாகராஜனுக்கு பயங்கிறது தாங்க முடியல. ஏன்னா நகை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம கொலை வேற பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் உயிருக்கு மேலே அவ்வளோ பயங்க. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம உயிர் போகிற நிலமையில நம்ம இருக்கோன்னா யோசிச்சு பாருங்க. கிட்ட நெருங்கி வராங்க கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு யாரோ கதவை காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ இந்த 3 பேருக்கும் காலிங் பில் சவுண்டு கேட்டுட்டு ஜர்க் ஆகிட்டு என்னடா இது, இந்த நேரத்தில் யாருடா வந்தா, அது போக அங்கே சுற்றி யாருமே வரமாட்டாங்க பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கொள்ளைக்காரங்களுக்கும் பயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அப்படியே அமைதியாக இருந்தால் தட்டினவங்க தட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக இருக்கீங்க, யாரும் சவுண்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனால் இவங்க அமைதியாக இருக்க கதவு காலிங் பில்லை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த 3 திருடர்களுக்கும் சரியான பயம்.
என்னடா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சி தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரியான பயங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே அமைதியாகவே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கதவை போட்டு டமால் டமால்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ நம்ம வந்தது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லி உடனே பின்வாசல் வழியாக 3 பேரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. நகை எல்லாத்தையுமே கொண்டுட்டே ஓடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரைட்டாக கதவை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதவுக்கு பின்னாடி இருந்தது யார் தெரியுமா? தண்ணி கேன் போட வந்தவர். எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். அவர் உயிரவே காப்பாற்றிட்டாரு அந்த தண்ணி கேன் போடுறவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கேன் போடவர் இருந்தது என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் இருக்கிறதே அவுட்ரு, நான் வாரத்தில் ஒரு நாள் தான் வாரேன், நீங்கள் இந்த மாதிரி கதவை திறக்காமல் இருந்தீங்கன்னா நான் திரும்ப மெனக்கட்டு இன்னொரு நாள் வர முடியாது, அதனால தான் இவ்வளோ தடவை கதவை தட்டினேன், காலிங் பெல் அடித்தேன், என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தண்ணி கேனை வாங்கிட்டு போங்க சார் அப்படிங்க. அப்பவும் நாகராஜனுக்கு உள்ளே இருக்க அந்த ஆனந்தத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஏன்னா தன்னுடைய உயிரையே இந்த தண்ணி கேன் போட வந்தவன் காப்பாற்றிட்டான். இப்போ அந்த இடத்துல மட்டும் அந்த தண்ணி கேன் போட வந்தவன் வரலன்னு வைங்களேன், இவர் இந்நேரம் பணமாக இருப்பாருங்க. இதுதான் நிஜம். கடைசியில் என்ன ஆகிட்டு, நல்ல வேலைக்கு இந்த பையன் வந்து காப்பாற்றிட்டான். உடனே பெய்யாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அக்கம் பக்கம் உள்ள எல்லார்ட்டையுமே மறுநாள் காலைல சொல்கிறாங்க, இவருடைய ஹவுஸ் ஓனர்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மமிதாவும் நாகராஜனும் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எங்கள் பெங்களூரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்தவங்க 5 பவுன் நகை 2 செல்ஃபோனை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, வேலைக்கு போயிட்டு நாகராஜன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா வீட்டில் தன்னுடைய மனைவியாக இருந்த அந்த மமிதாவை காணும். ஸோ மமிதாவை காணும்னுட்டு இவருக்கு பதறி போச்சு. அப்போ அக்கம் பக்கம் உள்ள எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. அப்பவும் இவருடைய ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு என் மனைவியை பார்த்தீங்களான்னுட்டு, இல்லை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்க என்னையை சும்மா விடமாட்டேன்னு சொன்னாங்க, எனக்கு என்னமோ அந்த மமிதாவை வந்து கடத்திட்டு போயிருப்பாங்களான்னு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுறாரு ஹவுஸ் ஓனர்கிட்ட. அப்போ தான் ஹவுஸ் ஓனர் எதிர்பாராத விதமாக ஒரு ஷாக்கு கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாக என்னுடைய பையனையே காணும் அப்படிங்கிறாங்க. யாரு? அந்த ஹவுஸ் ஓனருடைய பையன். அவனுடைய பேர் வந்து பிரசாத் தாங்க. அந்த பையனே 2 நாளாக காணுமா. அப்போ இந்த மமிதாவையும் காணும். அப்போ இவங்க 2 பேரும் தான் ஓடி போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. சுற்றி உள்ள மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருக்குது, அவங்க தான் ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லணுட்டி இவங்க 2 பேர்த்துக்கும் அதை நம்பவும் முடியல, அதை நம்பாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணனே தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஹவுஸ் ஓனரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என்னோட பையனை காணும்னு. அதே மாதிரி நாகராஜனும் தன்னுடைய மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்னது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நகையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது போக உங்களை கொலை பண்ண வேற பார்த்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஓடி போனதுக்கும் உங்கள் வீட்டில் திருட வந்ததுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி எங்கள் வீட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நோட்டி, இது என்ன சம்மந்தம், இந்த கேஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னு நம்ம அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோனெல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப். ஸோ என்ன பண்ண எங்கே இருக்காங்கன்னே தெரில. திடீர்னு தான் போலீஸ்காரங்களுக்கு சரியான ஒரு க்ளூ கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசாத்தோடைய ஃபோன் வந்து திடீர்னு சிக்னல் வந்திருக்குங்க. அவன் வந்து ஃபோனை ஆன் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டான். ஸோ அவன் ஃபோனை ஆன் பண்ண அந்த செகண்டில் வந்து அவன் லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சு. உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் 2 பேரும் இருக்காங்க. 2 பேரையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இந்த கதையில் யாருமே எதிர்பார்க்காத பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வெளியே வர போகிறதுங்க. ஒரு பொண்டாட்டி இந்த லெவலுக்கு பிளான் போடுவாளா? ஏங்க இவளுக்கு என்னங்க மூளை, அந்த லெவலுக்கு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கா பாருங்களேன். அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மமிதா எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நாகராஜனும் மமிதாவும் நல்ல குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்கும் அடிக்கடி மனஸ்தாபங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நாகராஜ் வந்து தன்னுடைய மனைவியை நல்லாவே கவனிச்சிருக்காருங்க. ஆனால் இந்த மமிதாக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக வாழணும், தானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும்னு ஆசை. ஆனால் நாகராஜ் இருந்துட்டு நான் தான் நல்லா சம்பாதிக்கமுல, நீ ஏன் கஷ்டப்படுற, நீலாம் போவேண்டாங்க. ஸோ இப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் இதனாலேயே நிறைய சண்டை வருது. மமிதாக்கு வந்து எப்படியா நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்மளும் வேலைக்கு போகணும்னு ஆசை. இதனால இந்த கணவர் வந்து விடமாட்டிக்கார் தெரியுமா. ஸோ
ஸோ ரொம்பவுமே வெறுப்பை வந்து கணவர் மேலே காட்டுறாரு. கணவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு வெறியிலேயே அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த ஹவுஸ் ஓனர் வீடு இருக்குது. அங்கே தான் பிரசாந்தன்கிற ஒரு பையன் இருக்கான். யார்? ஹவுஸ் ஓனருடைய பையன். அந்த பையனுக்கு வெறும் 20 வயசுங்க. காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கான் பாருங்களேன். ஸோ அந்த பையன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவன் 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது அவன் கணவன் மேலே உள்ள கோவத்தில், யார்? அந்த மமிதா வந்து கணவன் மேலே உள்ள கோவத்தில் இந்த பையன்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் வேறு 20 வயசு சின்ன பையன் தானே. ஸோ அந்த பொண்ணுக்கு சொல்லவா வேணும், நம்பரை ஷேர் பண்ணும்போது 2 பேருடைய நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறி அது ஒரு தகாத உறவுக்கு வந்து வழிவகுச்சிருக்குங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ரொம்ப நேரம் ஃபோன் கால் பேசுகிறதா இருக்கட்டும், சேட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ காலில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அவ்வளோத்துக்குள்ளே கேவலமான விஷயம் அவ்வளோத்தையுமே வீடியோ காலில் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்டாட்டிக்கு என்ன தான் பிரச்சனையாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டுங்க, அவள் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட போய் பேசியிருக்கணும். இல்லை இந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கலை வைக்கலை, எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கணும். ஆனால் அது எதையுமே பண்ணாமல் அந்த பையன் கூட கள்ளத்தனமாக உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், இந்த நாகராஜனுக்கு வந்து காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், சில நேரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும், அந்த மாதிரி சொன்னோம்ல. ஸோ இவர் நைட் ஷிஃப்ட் போகிற நேரம் ஃபுல்லாக இந்த பையன் பின்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வர்றதும், 2 பேரும் பயங்கரமாக உடலுறவில் ஈடுபடுவாங்களாம். அதே மாதிரி இவன் பகல் ஷிஃப்ட் போனாலும் சரி அந்த பையன் அடிக்கடி வருவானாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக 2 பேரும் உடலுறவில் ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த பையன் அடிக்கடி இந்த வீட்டிலேருந்து வெளியே வரானான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சந்தேகங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இது எதுவுமே நாகராஜனுக்கு வந்து தெரியாதுங்க. அந்த போலீஸ்காரங்கள்ட்ட மமிதா தான் வாயால் சொல்கிற வரைக்கும் நாகராஜனுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனைவி மேலே நம்பிக்கை. அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் அப்பா இருக்கார் தெரியுமா, இந்த பிரசாத்தோடைய அப்பா, அவருக்குமே தான் மகன் மேலே நம்பிக்கை. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவன் மேலே எவனா சந்தேகப்படுவானா, ஆனால் அப்படி அந்த பையன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. கடைசியில் அந்த அப்பாவுக்குமே பயங்கரமான ஷாக். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் உடலுறவில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் சொல்லியிருக்கான், என்னது, அந்த பிரசாத், உன் கணவன் மட்டும் உயிரோடு இல்லைன்னா உன்னை நானே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு டீட்டெயிலாக அவன்கிட்ட கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், உன் கணவன் மட்டும் உயிரோடு இல்லைன்னா நீ தனியாக தான் இருப்ப, எனக்குன்னு வீடு இருக்கு, அந்த வீட்லேயே நீ தங்கிக்கலாம், உன்னை வந்து பரிதாபப்பட்டு நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி வெளியே காட்டிப்பேன், வெளியே எல்லாரும் என்னென்னா பரிதாபப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு யோசிப்பாங்க, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம், உனக்கு நான் குழந்தையெல்லாம் கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கும் வந்து அப்போ நமக்கு தடையாக இருக்கிறது நம்மளுடைய கணவர் தான், நம்ம கணவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ தான் பயங்கரமான மாஸ்டர் பிளான் பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, ஏதாவது கொள்ளைக்கார கும்பலை பிடிச்சி அந்த கொள்ளைக்கார கும்பலை வச்சு தன்னுடைய கணவரை வந்து கொன்றலாம், அப்படி திருட வந்த மாதிரி வந்துட்டு கொலா பண்ணிட்டு போயிடட்டும் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு எல்லா பக்கமும் விசாரிக்கிறாங்க. அந்த பெங்களூர் சுற்றி உள்ள எல்லா அந்த அக்யூஸ்டுகள் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி திருடிட்டு கொலை பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விசாரிக்கும் போது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு திருடிட்டு போவாங்களே தவிர யாரும் கொலை பண்ணிட்டு போகிற மாதிரி ஆளே கிடைக்கல. இப்படி நிறைய இடத்துல தேடும்போது ஒரு குரூப் கிடைக்குதுங்க. அந்த குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உள்ளே வருவோம், உள்ளே வந்து நீங்கள் சொல்கிற ஆளை கொலை பண்ணிடுவோம், கொலை பண்ணால் எங்களுக்கு 4 லட்ச ரூபா வேணும், அது போக அங்கேருந்து நாங்கள் நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போவோம், அதை எதுவுமே திரும்பி கேட்கக்கூடாது, அதுவும் எங்களுக்கு தான், அந்த கொலை பண்ணால் நீங்கள் கொடுக்க வேண்டிய 4 லட்ச ரூபா அமௌண்ட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே, தன்னுடைய நகை போனாலும் பிரச்சனை இல்லை, புருஷன் எப்படியாவது செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வச்சு அந்த ஆட்களை வந்து புக் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆட்கள் வந்து அட்வான்ஸ் 1.5 லட்சம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பையன்கிட்ட 1.5 லட்சம் இல்லை. அப்போது தான் நகையை அடகு வச்சு அது மூலியமாக லோன் எடுத்து அந்த லோனில் வர்ற காசு 1.5 லட்சத்தை தூக்கி அந்த கொள்ளைக்கார குரூப்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்தில் பிரசாத் இருந்தான்னா கண்டிப்பாக பிரசாத்துக்கு மேலே டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி பிரசாத் வந்து குடும்பத்தோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த டைமில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா பிரசாத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீட்டாக கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளான் பண்ண வரைக்கும் எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இவரும் வந்து 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி இந்த டைமில் வர சொல்லி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபோன்லேருந்து அவருக்கு வந்து
அந்த பிரசாத்துங்கிறவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. அப்போ அந்த லெவலுக்கு காமவெறி. அந்த டைம் கூட தன்னுடைய கணவன் வந்து பாவமே, அவன் வந்து கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கவே இல்லை. அப்போ கூட மெசேஜ் பண்ணியிருக்கா வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பையனும் வந்து அந்த குரூப்புக்கு மெசேஜை போட்டிருக்கான். அந்த குரூப்பும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்கு. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு. நகை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த டைமில் நான் நகையை கொடுக்க மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் போட்டிருக்கா. ஏன்னா எப்படி நம்மளை கொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ஆக்டிங்கை போடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த மமிதா வந்து அந்த டைமில் ஆக்டிங் போட்டிருக்கா. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தண்ணி கேன் போட வந்தவன் தாங்க. அவன் மட்டும் அன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்து உயிரோடையே இருந்திருக்க மாட்டார் நாகராஜ். இந்த பொண்ணும் அந்த 20 வயசு பையனும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நாகராஜன் லைஃபே முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பையன் கரெக்டாக அங்கே வந்தோட்டி இவளுக்கு வந்து பயம் தாங்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேறு நகையை கொள்ளையடிச்சிட்டாங்க. இவங்க இப்போ வெளியே போயிட்டா நம்ம நகையெல்லாம் போயிருமே, புருஷன் செத்தாவது பரவாயில்ல நகையாவது இருக்குன்னு பார்த்தா புருஷனும் சாவாமல் நகையெல்லாம் போயிட்டேன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயம். ஆனால் இவன் நினச்ச மாதிரியே அவங்க 3 பேரும் பின்வாசல் வழியே ஓடிட்டாங்க. ஏன்னா கொலை பண்ணிட்டு இந்த 3 பேரும் சேஃப்டியாக வெளியே போகணுங்கிறதுக்காகவே இந்த பொண்ணு தான் பின்வாசலே திறந்து வச்சிருக்கா. கடைசியில் அவள் திறந்த பின்வாசல் வழியாகவே இவங்க நகையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. கடைசியில் தண்ணி கேன் போட்ட பையன் வந்தனால இவனும் வந்து தப்பிச்சிட்டான். ஸோ இனிமேல் வேறு வழி இல்லை, நம்ம 2 பேரும் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க. கடைசியில் போலீஸ்காரங்களும் கண்டுபிடிச்சி இவங்களை தூக்குனதுக்கப்புறம் இவ்வளோ உண்மைகளும் வெளியே வருதுங்க. இது கேட்ட நாகராஜனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தான் மனைவி தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். அவங்களுக்காக தான் எல்லா கஷ்டமும் பட்டிருக்கான். கடைசியில் தன்னை கொலை பண்ணுற லெவலுக்கு அந்த மனைவி வந்து யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து கூட பார்க்கல. கடைசியில் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, கேஸை ஃபைல் பண்ணி 2 பேரையும் வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இந்த கேஸில் எதுவுமே கொலை எதுவும் நடக்காதனால அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் 2 பேருமே ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவர் இருக்கார் தெரியுமா, தான் பொண்டாட்டி மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வெளியூர் போயிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த பிரசாத் இருக்கார் தெரியுமா, அவரை வந்து தன்னுடைய அப்பா வார்ன் பண்ணி அவர் வந்து வீட்டில் இப்போ ஒழுங்காக இருக்காராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பொம்பளைக்கு வந்து வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாத்தோடைய அப்பா துரத்தி விட்டாங்க. இப்போ அவள் வேற எங்கேயோ இருந்து அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கா போல. இந்நேரம் எவன் கூடி அழிச்சிட்டு இருக்கானோ தெரியலை. ஸோ இதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த புருஷனும் இல்லாமல் கள்ளக்காதனை மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தவனையும் திருச்சி கள்ளக்காதனை மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தவனும் போயிட்டா. கடைசியில் அவள் வந்து பாருங்கள் வசமாக லாக் ஆகி இப்போ அவள் எந்த நிலைமையில் இருக்காளோ தெரியலை. ஏன்னு பாருங்களேன், இதில் வந்து அந்தளவுக்கு கொலைகள் எதுவுமே இல்லாதனால அட்டெம்ப்ட் டு மர்டர் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ அது போக கொலை நடந்திருக்கு. ஸோ இதனால் அவங்க வக்கீலை வச்சு ஈஸியாகவே ஜாமீன் வாங்கிட்டாங்க. இன்னுமே இந்த கேஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் நடந்த டைமில் பெங்களூர் கமிஷனர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு புருஷன் கூடயோ பொண்டாட்டி கூடயோ தப்பு பிரச்சனைலாம் இருக்கா, நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்காக தான் நாங்கள் கோட்டை கட்டி விட்ருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கு, சட்டம்லாம் இருக்குது, தயவு செஞ்சு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. அதுக்காக டைவர்ஸ்லாம் வாங்காமல் கொலை முயற்சி, இந்த கொலை அப்படின்லாம் பிளான் போடாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிக்கலையா, என்றைக்காக இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழுங்க. தயவு செஞ்சு இந்த கொலை முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது எவ்வளோ உண்மை பாருங்களேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ கேஸ்களை பார்க்குறோம், எல்லா கேஸ்லேயும் ஒரு கொலையில் தாங்க முடியுது. இந்த கேஸில் மட்டும் அந்த தண்ணி கேன் போடுறவர் மட்டும் வரலன்னு வைங்களேன், இந்நேரம் என்ன நடந்திருக்கும் பாருங்கள். அந்த நாகராஜுங்கிறவருடைய லைஃபே க்ளோஸ், அவ்வளோதான். அந்த ஆள் இப்போ உயிரோடையே இருந்திருக்க மாட்டார், ஓப்பனாக சொல்லப்போனால். ஸோ எதுனாலும் நானும் சொல்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் சரி, என்னையும் உட்பட தான், நமக்கு ஒரு லைஃப் பிடிக்கலன்னு வைங்களேன், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு லீகலான வழி என்னது, அதை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர என்றைக்குமே கொலை கொள்ளை எதுக்குமே ஒரு முடிவு கிடையாது. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை நமக்கு வரதான் செய்யும். கொஞ்ச நாள் தப்பிக்கலாம், அந்த தப்பை மறைச்சு வைக்கலாம், ஆனால் இது என்றைக்குமே பெர்மனண்ட்டாக நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்தளவு இந்த சம்பவத்தில் எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு விஷயந்தாங்க. அந்த தண்ணி கேன் போட வந்தவர் அந்த நாகராஜுடைய வாழ்க்கையவே மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தங்களோட வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணிடும். ஆனால் அவங்க யார் என்னன்னே நமக்கு தெரியாது, அவங்க கொடுக்குற ஒரு சின்ன இன்புட் நம்ம வாழ்க்கையவே மாற்றிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, யாராவது ஒருத்தங்க வந்தனால உங்கள் லைஃபே மாறிச்சுன்னு சொல்லியிருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுபோக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.